வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன், மருத்துவர், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ராமாபுரம். ஸோ இந்த வீடியோவில் எங்கள் ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸுடைய பெரிய கம்ப்ளைண்ட் வந்து, நாங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கிளைம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. எதிர் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டினா வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க வந்து கிளைம் வந்து வரமாட்டேங்குது, நாங்கள் எங்களுடைய பாக்கெட்லேருந்து நிறையா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் என்னுடைய நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க வந்து சூஸ் பண்ணணும், எப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் அந்த பாலிசில இருந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் 2 பார்ட்டா பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சில விஷயங்களும், செகண்ட் பார்ட்ல வந்து உங்களுடைய கிளைம், அந்த கிளைமுடைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பத்தி பேச போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணணும். இது வந்து 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பிரைஸ் ஆஃப் தி பாலிசி. இது வந்து உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். ஸோ எது வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கோ அந்த பிரைஸை நீங்க சூஸ் பண்ணீங்க. செகண்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். மூன்றாவது வந்து கிளைம். இதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன காமனாக பண்ணுறது வந்து நம்மளுடைய ஏஜுக்கு என்ன வந்து பாலிசி வந்து சீப்பாக இருக்கோ, இல்லை நம்ம பட்ஜெட்டில் வருதோ அந்த பாலிசி நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து தரவாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஏஜ் குரூப்புக்கு உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா எந்த பாலிசி நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக இன்டர்நெட்லேயே பார்த்துடலாம். இல்லாட்டி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பாலிசிஸில் இருக்க பெனிஃபிட்ஸ், ப்ரைஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், சில பாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 30 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பாலிசி எடுக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதே பாலிசியை நீங்கள் வந்து 35 இயர்ஸ்லேயே 40 இயர்ஸ்லேயே எடுக்கும் போது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணும்போது சீப்பாக இருக்கும், பட் போக போக ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ப்ரைஸை. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய கரண்ட் ஏஜ் இப்போ 30னா 35 இயர்ஸில் அதே பாலிசி நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ரீமியம் வருது. 40 இயர்ஸில் உங்களுடைய ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு டேட்டில் நீங்கள் இப்போ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 30 இயர்ஸில் ரொம்ப குறவாக இருக்குது, ஒன்ஸ் அவங்கக்கிட்ட என்டர் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ப்ரீமியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது டெசிஷன் எடுக்கலாம். இந்த பாலிசி போதுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது கம்பெனியில் வேறு ஃபியூச்சர்லேயும் வந்து ரொம்ப ப்ரீமியம் அதிகமாக்காமல் இருக்கிற கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டேட்டை மட்டும் பார்க்காதீங்க, ஃபியூச்சரையும் நீங்கள் பார்த்து இந்த ஹெல்த் பாலிசியை கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட், நம்மளுடைய அதில் ஹெல்த் பாலிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ரொம்ப க்ரூஷியலானது, மக்களுக்கு தெரியாததும் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதில் வந்து நான் வந்து 8 பெனிஃபிட் சொல்கிறேன். அதில் லாஸ்ட் 2 பெனிஃபிட் ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், அதை கவனமாக வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கா. ஸோ நிறைய பாலிசியில் நீங்கள் எடுக்கும் போதே கேட்பாங்க, உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் ஏற்கனவே வந்து ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கா, டிசீஸ் இருக்கான்னு. இதை நீங்கள் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கா, அதாவது ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் ஹேபிட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், இதை முன்னாடி நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொல்ல மாட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர்ஸ் கேட்கும் போது சொல்லுவீங்க. அது வந்து அவங்க ஹிஸ்ட்ரி நோட்ஸில் வந்து டாக்குமெண்ட் ஆயிரும், அவங்க கேஸ் ஷீட்டில் டாக்குமெண்ட் ஆயிரும். இதை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்க உடனே சொல்லிடுவாங்க, இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து எங்கள்கிட்ட பாலிசி எடுக்கும்போது இவங்க வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறேன்னு சொல்லலை, ஸ்மோக்கிங் இருக்குன்னு சொல்லலை, இவங்களாம் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ். இது ஒரு காமனான பிரச்சனை. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. செகண்ட், கூலிங் ஆஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பாலிசி எடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு நீங்கள் அதை உடனே கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த கூலிங் ஆஃப் பீரியட் எவ்வளோக்குள்ள குறவாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எடுக்கிற பாலிசியில். ஸோ ரொம்ப நாள் இருந்ததுன்னா அந்த பாலிசி இஸ் நாட் குட் வந்து. ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகுனீங்கன்னா அந்த பாலிசி எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கான்னு கேட்குங்க. மூன்றாவது, எக்ஸ்க்ளூஷன் ஏதாவது இருக்கா. அதாவது சில டிசீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை சில சர்ஜரிஸ், இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி இல்லாட்டி வந்து நியூ பார்ன் கேர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கா, இல்லாட்டி இதெல்லாம் இன்க்ளூடடான்னு செக் பண்ணிக்கோங்க. நான்காவது, உங்களுக்கு ப்ரீ ஹாஸ்பிட்டல் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், பிளட் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ உங்கள் பாலிசியில் இதெல்லாம் வந்து கவர் பண்ணுதான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகணும்னு இப்போ ஒரு ஃபிசியோதெரப்பி கொஞ்ச நாள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பாலிசியில் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னு கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபிசியோதெரப்பிலாம் இன்க்ளூட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டல் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் பாலிசியில். இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது, 5வது, நோ கிளைம் போனஸா. ஸோ இந்த நோ கிளைம் போனஸ் என்பது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கிளைம் பண்ணல, அந்த இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து ப்ரீமியமில் குறைக்க மாட்டாங்க, பட் உங்களுடைய சம் அஷ்யூர்டில் அந்த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து
5 lakhs நீங்கள் வந்து பாலிசி எடுத்தீங்கன்னா 1 year ஃபுல்லாக கிளைம் பண்ணலன்னா மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி 5,50,000க்கு உங்களுக்கு கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோ கிளைம் போனஸ் வந்து கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டே கேர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ உங்கள் பாலிசியில் வந்து டே கேர் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இன்க்ளூடட். ஏன்னா இப்போ நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓவர் நைட், அதாவது 24 hours ஸ்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் பாலிசியில் இந்த டே கேர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்களா, அப்படி இன்க்ளூட் பண்ணால் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் மினிமம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே கிளைம் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டே கேர் ப்ரொசீஜர்ஸ் இல்லைன்னா அந்த பாலிசி வந்து இந்த காலத்தில் ரொம்ப பெனிஃபிஷியல் கிடையாது. அடுத்தது முக்கியமானது சப் லிமிட்டாக. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறது இந்த சப் லிமிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாமல் பாலிசி வாங்குறது. ஸோ இந்த சப் லிமிட்ஸ் என்பது வந்து உங்களுடைய ரூம் ரெண்ட் வந்து நார்மலாக 1% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாலிசி வந்து இப்போ 5 lakhs நீங்கள் எடுத்தீங்கன்னா 5,000 rupeesக்கு தான் வந்து உங்கள் ரூம் லிமிட் வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கலாம், நம்ம வந்து ஒரு 7,000 rupeesக்கு நல்ல லக்ஸூரியஸாக ரூம் எடுத்துக்கலாம், ஸோ நம்ம 2,000 rupees தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி எடுத்துருவீங்க. பட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 5,000 rupeesக்கு மேலே போச்சுன்னா அந்த ரூம் இப்போ 7,000 rupees இருக்கிற ரூமில் வந்து ரூம் ரெண்ட் மட்டும் அதிகப்படுத்த மாட்டாங்க, அந்த ரூமில் இருக்க பேஷண்ட்ஸோடைய மற்ற சர்வீசஸ், அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ், டாக்டர்ஸ் ஃபீஸா, கன்சியூமபிள்ஸ், அது எல்லாமே வந்து அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் பில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்கும், உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து சப்ளிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ளிமெண்ட் இல்லைன்னா ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக கோப்பேங்கிறது வந்து நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அப்போ. ஸோ இந்த கோப்பே என்பது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ப்ரீமியம் கம்மியாக தெரியும், பட் ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு 20% ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் பில்லை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கவே மாட்டாங்க. இதை தவிர்த்து மற்ற எக்ஸ்க்ளூஷன்ஸும் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் தான் கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு பில் வந்து நிறையவே வந்துடும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய காசு வந்து நிறையவே வந்துடும். ஸோ இந்த கோப்பே இல்லாமல் இருக்கிற பாலிசி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்க்குறது மூலம் வந்து ஒரு ரீசனபிளான ஹெல்த் பாலிசி எப்படி சூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வந்து இதோடைய கண்டினியூஷனாக இது எப்படி வந்து கிளைம் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், இதை வந்து இந்த பாலிசி நல்லா இருக்கா, இது கிளைம் வந்து நல்லா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்மா.